வணக்கம், வாழ்க வளமுடன். டிசம்பர் 31 கட்சியினுடைய பெயர் மற்றும் கட்சியினுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக அறிக்கையாக வெளியிடுவார் என்பது தான் இன்றைக்கி தமிழகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வினுடைய அடிப்படையில் தமிழக தேர்தல் களம் 2021, தமிழக தேர்தல் திருவிழா 2021, இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கு ரஜினியின் மக்கள் மன்றத்துக்கு முன்னால் இருக்கிற சவால்கள் என்ன, இவங்க எப்படி இதை எதிர்கொள்ள போகிறாங்க, ரஜினி சாரினுடைய கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன, அந்த சித்தாந்தம்ங்கிறது கட்சியினுடைய பேசிக் லிட்ரேச்சர், அதைத்தான் இன்றைக்கி டிசம்பர் 31 அவர் வெளியிட போகிறார். கட்சி கட்டமைப்பினுடைய சட்டத்திட்டங்கள், கொள்கை, கோட்பாடுகள், இதெல்லாம் தான் டிசம்பர் 31 அவர் வெளியிட போகிறாரு. அது எந்த மாதிரி அவர் வெளியிட்டாலும் சரி, மக்கள் முன்னாடி போய் ஓட்டு கேட்டு அந்த ஓட்டு அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றணுங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அப்போ இந்த நிலைப்பாட்டை அவர் எட்டணும், ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னா என்னென்ன சவால்கள் அவங்களுக்கு முன்னாடி இருக்குது? ரஜினிகாந்த் அவர்களுக்கு முன்னால், அவருடைய கட்சிக்கு முன்னாடி, அவருடைய ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய முன்னாடி, அவரை சார்ந்து பின்புலத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற அல்லது இயக்கி கொண்டிருக்கிற அவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன சவால்கள் இருக்குது, இந்த சவால்களை எந்தெந்த சூழ்நிலைகளில், எந்த இடத்துல, எந்த அளவுக்கு, என்ன விஷயத்தை பேசணுங்கிறது தான் முக்கியமாக இருக்க போகுது. இதில் அவங்க எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறாங்க, மக்கள் மத்தியில் விஷயத்தை கொண்டுகிட்டு போய் சரியான நேரத்தில், சரியான விகிதத்தில், சரியான பங்கில், சரியான நோக்கத்தில் கொடுக்கணும். அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக நம்ம வர முடியும். கட்சியாக மாற்றாக வர முடியாது, கட்சியினுடைய சித்தாந்தம் தான் மாற்றாக வர முடியும். அந்த சித்தாந்தத்தை யார் எடுத்துக்கிட்டு போகிறாங்கிறது தான் முக்கியம். அந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு போகிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் ஐயா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு அம்மா, இவங்க ரெண்டு பேரத்தினுடைய ஒரே உருவமாக, எம்ஜிஆரினுடைய மறு உருவமாக கருதப்படுகிற ரஜினிகாந்த். அப்போ மக்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ரசிகர் மன்றங்கள், ரஜினிகாந்தனுடைய மக்கள் மன்றங்கள் மக்களை சந்திச்சாகணும், மக்களுக்கு ஃபீட் பண்ணி ஆகணும், மக்களுக்கு அந்த தகவல்களை சொல்லி ஆகணும். இந்த தகவல்கள் தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்கிறத ஒவ்வொரு நாளும் பறைசாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த தகவல்கள் தான், அதாவது ரஜினி கட்சியினுடைய முன்னெடுப்புக்கு ஒவ்வொரு நாளும் சாதகமாக இருக்கும். அப்போது இவங்க தேர்தல் களத்தில் முன்னெடுத்து வைக்க போகிற ஆயிரக்கணக்கான, சொல்லப்போனால் பல்லாயிரக்கணக்கான விவரங்கள் அடங்கிய அந்த விவரங்களை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துறாங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது, சவாலாக இருக்குது. இந்த சவாலை ரஜினிகாந்தனுடைய மக்கள் மன்றம் எப்படி சந்திக்க போகிறாங்க, எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கிறத நாம் பார்க்கலாம். அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டுக்கும் மாற்று நாங்கள் தான். ஏன் நாங்கள் மாற்றாக வர்றோன்னா, இன்னென்ன காரணங்களுக்காக கடந்த 50 வருஷமாக நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, இவ்வளவு நஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி இவ்வளவு தூரம் பின்தங்கி போனதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம், இந்தந்த விவரங்களினுடைய அடிப்படையில் தான் காரணம். இதனால தான் இன்றைக்கி நீங்களே இவ்வளவு பின்னடைவுகளை சந்திச்சுட்டு வர்றீங்க. உங்களுடைய பொருளாதார நெருக்கடிக்கு இந்த கடந்த 50 ஆண்டு கால இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அப்படிங்கிற லிஸ்ட்டு போட்டு கொடுக்கணும். வேலை இல்லாத சூழ்நிலையில் ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் அது சார்ந்து எந்த முன்னெடுப்புகளையும் இவங்க எடுக்கலைங்கிறதையும் ரஜினிகாந்த் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாக்கணும். அந்த லிஸ்ட்டு எல்லோராலும் ஏற்கப்படக்கூடிய லிஸ்ட்டாக இருக்கணும். மக்கள் மத்தியில் என்னென்ன விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், குறிப்பாக ஆண்களுடைய வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இளைஞர்களுக்கு எதிர்காலத்துக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கணும், மாணவர்களுக்கு
மிகச்சிறந்த ஒரு கல்வி, சர்வதேச அளவில் நாங்கள் மிகச்சிறந்த ஒரு கல்வியை கொடுக்க போகிறோம், அந்த கல்விக்கான முன்னெடுப்புகளை நாங்கள் எடுக்க போகிறோம், இதனால் வரல இருந்த கல்வி வேறு, இனிமேல் இருக்கிற கல்வி வேறு, பணத்தின் அடிப்படையிலே செயல்பட்டு வந்த பள்ளிகளை விட இனி தரத்தினுடைய அடிப்படையிலே செயல்பட போகிற கல்வி நிறுவனங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்க போகுதுங்கிறத இவங்க கோடிட்டு காட்டணும். அதுக்கான ப்ளூ பிரிண்ட்டையும் கொடுக்கணும். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இனிமேல் மாணவர்கள் சார்ந்த குடும்பங்களும் ஓட்டு போட முடியும். இலவச சைக்கிள்களோ லேப்டாப்புகளோ இதுகளை நம்பி இனிமேல் ஓட்டு போடுற காலமாக இருக்கக்கூடாதுங்கிறத முதல்ல ரஜினிகாந்த் அவங்களுடைய கட்சி மனசில் வச்சுக்கங்க. மாணவர்களுக்கு லேப்டாப்பும் சைக்கிளும் அத்தியாவசியம்தான். பட் அந்த அத்தியாவசியத்துக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கிற காலம் இனிமேல் இருக்கக்கூடாது. அத்தியாவசியத்துக்காக நாங்கள் கொடுக்குறோம், அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்ம கேட்குற காலமாக இருக்க முடியாது. ஆனால் நம்ம அந்த கல்வியில் கொண்டுட்டு வர மாற்றங்களையெல்லாம் நம்ம அவங்க முன்னாடி சொல்லி, இந்த மாற்றங்கள் தான் எங்கள் குடும்பத்தையும் குழந்தைங்களையும் வாழ வைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை நம்பி மக்கள் ஓட்டு போட வர்ற ஒரு வர்க்கமாக வாய்ப்பை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இதை ரஜினிகாந்தனுடைய கட்சிக்கிட்டேருந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க, சமுதாயம் எதிர்பார்க்குது. அதே மாதிரி கிராமப்புறத்தில் இன்றைக்கும் தண்ணி இல்லை, சாக்கடை வசதிகள் இல்லை, சுகாதார வசதிகள் இல்லை. இன்றைக்கி அன்றாட இயல்பு வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்னலாம் தேவைங்கிற பட்டியல் நிச்சயமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை நம்ம இப்போ இந்த இடத்துல பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அது ஆயிரக்கணக்கில் இருக்குது. அன்றாட நிதர்சனமாக வாழ்க்கைக்கு என்னென்னலாம் அடிப்படையாக தேவையோ அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் அந்த ஆயிரக்கணக்கான விவரங்களையும் இன்றைக்கி ரஜினி மக்கள் மன்றம் லிஸ்ட்டாக போட்டு, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற விவரங்களையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம், இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொண்டுட்டு சேர்த்துவோம், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும்போது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலையே மாறும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2000 3000 ரூபா மிச்சமாகும். இப்போ மிச்சமாகாத அளவுக்கு நீங்கள் சம்பாதனையை பல இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்கள் சம்பாதிச்ச காசுகளை பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் கூட்டு சேர்ந்து தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பம் குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயை நீங்கள் சம்பாதிச்ச காசு அநியாயமாக இழக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடணும், இருக்குது. இந்த லிஸ்ட்டுகளையெல்லாம் அவங்க போட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் போது தான் ரஜினி சார் ஏன் ஆட்சிக்கு வரணுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இதெல்லாம் தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரஜினி மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள். இந்த சவால்களை அவங்க பட்டியலிடணும், சேலஞ்சு பண்ணணும். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டையுமே இந்த பட்டியலிடும்போதே அது ஒரு சேலஞ்சாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் தான் இன்றைக்கி ரசிகர் மன்றத்துக்கு முன்னாடி இருக்கிற மாபெரும் சவால்கள். இந்த சவால்கள் தான் ஓட்டாக கொண்டுட்டு வரப்போகுது. அதுக்கடுத்து ஓட்டு சாவடி, போலிங் பூத், இதனுடைய மேனேஜ்மெண்ட்டு மக்களாக முடிவு செஞ்சு ரஜினி சாருக்கு ஒதுக்கி இருக்கிற மம்முட்டி சின்னமோ, அதாவது மண்வெட்டி சின்னமோ, அல்லது ஆட்டோ சின்னமோ, அல்லது ரோஜாப்பூ சின்னமோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த சின்னத்துக்கு அவங்க ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது மிக எளிமையாக இருக்கும். எப்போ ரஜினி சார் ஆட்சிக்கு வர்றதே நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், நம்மளுக்கு ஒவ்வொரு குறையையும் தொடச்சி நமக்கு நல்லது நடத்தி சுபிட்சத்தை கொடுத்து நம்ம எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு, எங்கள் குழந்தைங்களை வாழ வைக்கிறதுக்கு, எங்களுடைய எதிர்காலத்தை வாழ வைக்கிறதுக்கு, குறிப்பாக சொல்லப்போனால் டாஸ்மார்க்கு கடை கூட முடிஞ்சு அவர் எடுத்துருவார். ஆட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டாஸ்மார்க்கு கூட அவர் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ டாஸ்மார்க்கு நான் எடுக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா இதை வச்சுக்கிட்டே டாஸ்மார்க்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செஞ்சு அவருக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கெல்லாம் கூட செஞ்சுருவாங்க. அதனால் டாஸ்மார்க் வந்த உடனே நான் எடுக்கிறேங்கிறத ரஜினி சார் எலெக்ஷன் அறிக்கையில் நிச்சயமாக கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. அது சம்மந்தமாக படிப்படியாக நாங்கள் டாஸ்மார்க்கு விலக்கிக்குவோம், குறைச்சிக்குவோம். இப்படித்தான் 2016 ஜெயலலிதா மேடம் கூட எலெக்ஷன் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அந்த கோணத்தில் தான் அவரும் சொல்ல முடியும். அப்படி சொன்னால் கூட மக்கள் அதை நம்பிக்குவாங்க. அதனால் நிறைய விவரங்களை ரஜினி சார் கோடிட்டு காட்டினா போதும், நிறைய விவரங்களை ரஜினி சார் பட்டியலிட்டு காட்ட வேணும். இந்த கோடிட்டு காட்டுறதும் பட்டியலிட்டு காட்டுறதும் தான் மக்களை உசுப்பி விட்டு ஓட்டுகளாக நமக்கு ஓட்டுச்சாவடியில் கொண்டுட்டு போட வைக்கும். இதை செய்கிறது தான்
இன்றைக்கி ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த சவாலை நிச்சயமாக அவங்க சந்திப்பாங்க, ஜெயிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மக்களுடைய ஏகோபித்த சப்போர்ட் இருக்குது, இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குது, பெண்களுடைய ஆதரவு இருக்குது, படித்தவங்களுடைய ஆதரவு இருக்குது, நடுநிலையாளர்களுடைய ஆதரவு இருக்குது, குறிப்பாக ஆன்மீகவாதிகளுடைய அனைவரின் ஆதரவும் இருக்குது. அதனால் ரஜினி சார் அவர்களுடைய அரசியல் பயணம் ஒன்றும் கரடு முரடாக இருக்காது. மக்களால் போடப்பட்ட காங்கிரீட் ரோடு மாதிரி தான் இருக்கும். அந்த ரோட்டில் அவர் நடந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் நடந்து வாங்க, மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோங்கிறத ஒரு 1000, 2000, 3000 கணக்கில் லிஸ்ட்டு எழுத வேண்டியது இருக்குது. அந்த லிஸ்ட்டுகளையெல்லாம் நீங்கள் தயார் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம மக்கள்கிட்ட போய் எந்த பிரயோஜனமே கிடையாது. அந்த லிஸ்ட்டுகளை தயார் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டுகள் சிதறி கிடக்குது. அது பல மக்கள்கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். அல்லது நீங்கள் அமைக்கிற அந்த கமிட்டிகள்லாம் இந்த 3000, 4000 லிஸ்ட்டுகளை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த லிஸ்ட்டுகளை மட்டும் பேசினாலே போதும். நாம் எதுக்காக ஆட்சிக்கு வர்றோங்கிறது மக்களுக்கு புலப்பட்டுரும். திமுக இந்த 2 லிஸ்ட்டுகளை மட்டும், இந்த 3000, 4000 இஷ்யூஸை கொண்டுட்டு வந்து மக்கள் முன்னாடி பேசுகிற இந்த இஷ்யூஸை பார்த்தாலே போதும். திமுக எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறதுக்கான அந்த தார்மீக உரிமையை கூட அவங்க இழந்துருவாங்க. காரணம் என்ன? இந்த 3000, 2000 இஷ்யூஸை பிரச்சனைகளாக பண்ணி மக்களை சட்டத்துக்கு புறம்பாக செட்டில் பண்ண வச்சுருக்கிறது யார்? திமுக இவங்க தான். அப்போ இவங்களே மக்களை தவறாக செட்டில் பண்ண இந்த விஷயத்தை நாங்களே எடுத்துடுறோம் அப்படின்னு இன்றைக்கி தேர்தல் வாக்குறுதியாக அவங்க சொல்ல முடியாது. ஆனால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் யார் இருக்கிறா? ரஜினிகாந்தனுடைய கட்சி தான் இருக்குது. அதை அவங்க செவ்வனே செய்வாங்கன்னு நம்ம நம்பலாம். அப்படி அவங்க செய்யும்போது நிச்சயமாக மிக எளிமையாக 234 தொகுதியில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தேர்தலால் என்னென்ன மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழுங்கிறத அறுதியிட்டு உறுதியாக குறைஞ்சபட்சம் அத்தியாவசியமான ஏரியாக்களில் குறைஞ்சபட்சம் 500லேருந்து 1000 ஐட்டங்கள் இருக்குது. அந்த 1000 இஷ்யூஸ் இருக்குது. அந்த 500லேருந்து 1000 இஷ்யூஸை ரஜினிகாந்த், அவர்களுடைய பரிவாரங்கள், அவர்களுடைய மக்கள் மன்றம், அவருக்கு அரவணைப்பில் இருக்கிற அரசியல் ரீதியாக ஒத்துழைக்கிறவங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு துடிக்கிறவங்க எல்லாருமே மினிமம் 500லேருந்து 1000 வைட்டல் இஷ்யூஸ் இருக்குது. அந்த வைட்டல் இஷ்யூஸை நாங்கள் ரிசால்வ் பண்ணிடுவோம், இது எல்லாம் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துட்டாங்கனாலே போதும். 2021 எலெக்ஷன் ரிசல்ட்டில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகள் எம்எல்ஏக்களோட ரஜினி சார் சட்டமன்றத்துக்குள் போகிறது உறுதியாயிரும். அந்த நாள் நடக்கும், நிகழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் 3வது அணியை நாம் வரவேற்போம். 2வது முதல் அணியையும் திமுகவையும் நீங்களும் மாறி நாங்களே அதை கொடுக்குறோன்னு நீங்களும் இன்னொரு லிஸ்டாட வாங்க. மக்கள் அப்போ உண்மையாலுமே ஈக்குவலாக இருக்கிற ஒரு மும்முனை போட்டி நிகழும். அந்த மும்முனை போட்டியில் 3 பேர்த்தில் யார் வேணாலும் நீங்கள் ஆட்சிக்கு வாங்க. மக்களுக்கு வேண்டியது சுபிட்சம், மக்களுக்கு வேண்டியது இழந்த எல்லா இழப்புகளையும் இந்த மும்முனை போட்டி மூலமாக பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சா போதும். அது நீங்கள் திமுக கொடுத்தாலும் சரி, அதிமுக கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் 2 பேரும் அந்த வெளிப்படையாக லிஸ்ட்டு கொடுத்து நான் கொடுக்குறேன்னு சொல்லாத பட்சத்தில் ரஜினிகாந்த் கொடுத்தாலும் சரி, மக்களுக்கு வேண்டியது சுபிட்சம். கடந்த 50 வருஷத்தில் இழந்த 500லிருந்து 2000க்கு மேற்பட்ட உரிமைகள், இஷ்யூஸு, அன்றாட பிரச்சனைகள், இதுக்கு எல்லாமே தீர்வுகள் இந்த 2000 இஷ்யூஸ் தான். 500லேருந்து 2000 இஷ்யூஸ் தான். இது எல்லாம் நாங்கள் ரிசால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு லிஸ்டாடு வாங்க. யார் லிஸ்டாடு வர்றீங்களோ அவங்க ஆட்சியில் உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆட்சியில் உட்காரத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் இன்னொரு தேர்தல் காலத்தினுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன்.